வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நீட் மற்றும் ஜேஇ தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான 11ஆம் வகுப்பு ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸில் விஸ்காசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் ரெனால்ட் நம்பர் இது தொடர்பான சில முக்கியமான கணக்குகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் முதல் கணக்கு, a small ball of mass m and density rho is dropped in a viscous liquid of density rho naught. After some time, the ball falls with a constant velocity. So, what is the viscous force acting on the ball? அதாவது m நிறை மற்றும் ரோ அடர்த்தி கொண்ட ஒரு சிறிய பந்து ஒன்று ரோ நாட் அடர்த்தி கொண்ட ஒரு பாகுநிலை திரவத்தில் போடப்படுகிறது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த பந்து ஒரு மாறாத திசைவேகத்தில் விழுகிறது என்றால் அந்த பந்தின் மீது செயல்படும் பாகுநிலை விசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மதிப்புகளை நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு படத்தில் குறிச்சுக்குவோம். இப்போ முதல்ல அதிக பாகுநிலை கொண்ட திரவம் ஒன்றினை ஒரு பீக்கரில் நாம் எடுத்துப்போம். இதில் m நிறையும் ரோ அடர்த்தியும் கொண்ட ஒரு உலோக பந்து ஒன்று நம்ம இதில் அப்படியே ட்ரா பண்ணுறோம். அப்போ பந்து அந்த நீர்மத்தின் உள்ள அப்படியே நகரும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அது ஒரு மாறாத திசைவேகத்தை அடைகிறது. அந்த மாறாத திசைவேகம் தான் டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் முற்று திசைவேகம். இந்த பந்து இந்த திரவத்தின் வழியாக செல்லும் பொழுது அதன் மீது 3 விதமான விசைகள் செயல்படும். ஒன்று, இந்த பந்தினுடைய எடை W=mg, இது கீழ் நோக்கி செயல்படும். அது மட்டுமல்லாமல் இந்த குண்டு நீர்மத்தின் உள்ளே செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய நீர்மத்தினை இது இடப்பெயர்ச்சி செய்கிறது. அந்த இடப்பெயர்ச்சி செய்த நீர்மம் இந்த குண்டின் இயக்கத்தினை எதிர்க்கிறது. எனவே இது மேல் நோக்கி செயல்படுகிறது. இந்த விசையினை நாம் அப்த்ரஸ்ட், அதாவது உந்து விசை என அழைக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மூன்றாவதாக இந்த பாகுநிலை அதிகம் கொண்ட திரவத்தின் காரணமாக பாகுநிலை விசை ஒன்று செயல்படுகிறது. இதுவும் குண்டினுடைய இயக்கத்தினை எதிர்க்கிறது. எனவே இதுவும் மேல் நோக்கி செயல்படுகிறது. இப்பொழுது மேல் நோக்கி செயல்படக்கூடிய உந்து விசை, அப்த்ரஸ்ட் மற்றும் பாகுநிலை விசை, விஸ்கஸ் ஃபோர்ஸ், இவற்றினுடைய கூட்டுத்தொகையானது குண்டினுடைய எடைக்கு சமமாகும் பொழுது இந்த குண்டு மாறாத ஒரு திசைவேகத்தில் கீழ் நோக்கி இயங்குகிறது. விஸ்கஸ் ஃபோர்ஸா கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பாத்தீங்கன்னா W மைனஸ் U அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். அதாவது டபிள்யூவும் சரி யூவும் சரி ரெண்டுமே வெயிட் தான். அப்போ டபிள்யூங்கிறது வெயிட் ஆஃப் த பால். அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய மாஸ் அவங்களே கேபிட்டல் எம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எடுத்துப்போம். இந்த U அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு. அதுவும் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா இந்த mg ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ml எடுத்துக்கிறேன். அதாவது லிக்விடினுடைய மாஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாஸை நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு நார்மலாவே ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நமக்கு இங்க மாஸ் வேணும்னா என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். அதாவது வால்யூம் இன்டு டென்சிட்டி. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது கேபிட்டல் M G மைனஸ் இதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? இந்த mக்கு பதிலா அதாவது வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இன்டு லிக்விடுடைய டென்சிட்டியை எடுத்துக்கிட்டேன். இங்க ரோ நாட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுல நாம ஒண்ணு கவனிக்கணும். இந்த படத்தை பாருங்க. அதாவது வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பால். அதாவது லிக்விட் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பாலுடைய வால்யூமுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த வால்யூமுக்கு பதிலா நாம என்ன பண்ணலாம்? அதாவது மாஸ் ஆஃப் த பால் எடுத்துக்கலாம். அது கேபிட்டல் M டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க, கேபிட்டல் M, இது G மைனஸ் இந்த வால்யூமுக்கு பதிலா பாருங்க கேபிட்டல் M டிவைடட் பை ரோ, இது ரோ நாட், இது G. சரிங்களா? இப்போ இதுல காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த காமன் ஃபேக்டரை மட்டும் நம்ம வெளியே எடுத்துப்போம். அதாவது ரெண்டுலயுமே கேபிட்டல் M காமனா இருக்கு, G நமக்கு காமனா இருக்கு. மீதி இருக்கக்கூடியது இங்க 1 மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ. இதுதான் நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸினுடைய வேல்யூ. அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஆப்ஷன் A கரெக்ட்.
The velocity of small ball of mass 0.3 gram and density 8 gram per cc when dropped in a container filled with glycerin became a constant velocity after some time. If the density of the glycerin is 1.3 gram per cc, then the value of viscous force acting on the ball will be x into 10 power minus 4 Newton. What is the value of x? அதாவது 0.3 கிராம் நிறையும் 8 கிராம் பர் கன சென்டிமீட்டர் அடர்த்தியும் கொண்ட ஒரு சிறிய பந்து கிளிசரின் நிரப்பப்பட்ட ஒரு கொள்கலனில் போடப்படுகிறது. சிறிது நேரத்துக்கு பிறகு அதன் திசைவேகமானது மாறிலியாகிறது. கிளிசரினின் அடர்த்தி 1.3 கிராம் பர் கன சென்டிமீட்டர் எனில் அந்த பந்தின் மீது செயல்படும் பாகுநிலை விசையின் மதிப்பு x into 10 power minus 4 நியூட்டன் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது x இன் மதிப்பு என்ன? இப்பொழுது இந்த மதிப்புகளை ஒரு ஹெல்பிங் டயக்ராம்ல நம்ம குறிப்போம். இங்க அளவுகள் எல்லாமே சிஜிஎஸ் அளவில் கொடுத்துருக்கறனால அதை முதல்ல நம்ம எம்கேஎஸ்க்கு மாற்றுவோம். அதாவது டென்சிட்டி வந்து கிராம் பர் சிசி அல்லது கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கிராம் பர் சிசி என்பது 10 பவர் மைனஸ் 3 கிலோகிராம் டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 2 ஹோல் பவர் 3 மீட்டர் கியூப். இந்த பவர்ஸை நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 கிராம் பர் சிசி இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 3 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்போ பாலோட நிறை 0.3 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம், பாலோட டென்சிட்டி 8 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதே போல கிளிசரினோட அடர்த்தி 1.3 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இங்கு விஸ்கஸ் ஃபோர்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. F is equal to x into 10 power minus 4 Newton. அப்படின்னா what is the value of x? அப்த்ரஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸோட சம் வந்து பாலோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும்போது. இப்போ இங்க விஸ்கஸ் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றோம். இஸ் ஈக்குவல் டு W மைனஸ் U. இங்க W அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலுடைய வெயிட். அந்த பாலோட வெயிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் த பால் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு போடலாம். இங்க U அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு. அப்போ ஆக்சுவலா வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ் ஆஃப் த லிக்விட் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒன் மோர் டைம் இதுல என்ன பண்ண போறோம்னா இந்த மாஸ்க்கு பதிலா நம்ம வந்து வால்யூம் இன்டு டென்சிட்டி, சரிங்களா, வால்யூம் இன்டு டென்சிட்டி சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். இங்க அதே போல வால்யூம் ஆஃப் த லிக்விட் இன்டு த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், சரிங்களா, இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இதுல நம்ம ஒன்று கவனிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த பால், இது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட். அதாவது ரெண்டுமே ஈக்குவல். வால்யூம் ஆஃப் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பால் அப்படிங்கிறது நம்ம முதல் சம்லயே கூட பார்த்தோம். அப்ப இதுல காமன் ஃபேக்டர் நம்ம வெளியே எடுத்துடலாம். ரோ மைனஸ் ரோ நாட், இது வந்து ரெண்டுலையுமே இதுல வந்து இருக்கக்கூடியது. இதுல இருந்து காமன் ஃபேக்டர் வெளியே எடுக்கும்போது நமக்கு வந்து வால்யூம் இன்டு ஜி வந்து வெளியே கிடைச்சிடும், சரிங்களா. இப்ப இதுதான் வந்து நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸினுடைய வேல்யூ. இப்போ நம்ம இந்த படத்துல இருந்து இந்த வேல்யூஸ் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ ரோ மைனஸ் ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு, இதுல வந்து ரோ அப்படிங்கிறது வந்து பாலோடைய டென்சிட்டி, அதோட வேல்யூ வந்து 8 இன்டூ 10 பவர் பிளஸ் 3, சரிங்களா. ரோ நாட் அப்படிங்கிறது வந்து லிக்விடோட டென்சிட்டி, அது வந்து 1.3. இதுல வந்து 10 பவர் பிளஸ் 3 நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 6.7 இன்டூ 10 பவர் 3. அதே போல வந்து பாருங்க நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த லிக்விட பார்ப்போம். வால்யூம் ஆஃப் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. இங்க வந்து பாலோட மாஸ் வந்து 0.3 இன்டூ 10 பவர் மைனஸ் 3, சரிங்களா. இங்க டென்சிட்டி ஆஃப் த பால் அப்படிங்கும் போது நமக்கு வந்து என்ன வருதுன்னா 8 இன்டூ 10 பவர் பிளஸ் 3. இங்க ஜியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அத்தனை வேல்யூமே வந்து இந்த ஃபார்முலால நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் V இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ரோவோட வேல்யூல இருந்து வரக்கூடியது 6.7 இன்ட்டு 10 பவர் பிளஸ் 3. அதுக்கப்புறம் வந்து நாம வால்யூமுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 divided by 8 into 10 power plus 3, சரிங்களா. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஒரு 10.
இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 10 பவர் ப்ளஸ் 3யும் இந்த 10 பவர் ப்ளஸ் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இருக்குது. இங்கே வந்து 0.3 இருக்குது. சரிங்களா? இந்த சைடு ஒரு 10 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10 பவர் மைனஸ் 3 டிவைடட் பை 8 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 0.3யும் 10ஐயும் நம்ம என்ன பண்ணிடலாம் 3ன்னு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதில் பாருங்க 6.7 இருக்குங்களா, இதை வந்து 67 பாருங்க, அதாவது 67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 எழுதலாமா? அதே போல் அடுத்தது வந்து பாருங்க 3 இருக்கு, இந்த பக்கம் 10 பவர் மைனஸ் 3 இருக்கு. சரிங்களா? டிவைடட் பை 8. இப்போ ஏன் இதை வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கேன்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து நமக்கு பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 10 பவர் ஆக்சுவலா பாருங்க 10 பவர் மைனஸ் 4ல கொடுத்துருக்காங்க. அப்பதான் நம்ம ஈஸியா கம்பேர் பண்ண முடியும். அப்ப ரிமைனிங் வந்து ஒரு 67 இன்ட்டு 3 டிவைடட் பை 8 இருக்கு. அப்போ இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 201 டிவைடட் பை 8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. இப்போ ஆக்சுவலா இதோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணோம்னா 25.125 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. அப்ப இதை வந்து நம்ம ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ இதுதான். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ இதுதான். அப்ப நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். If the terminal speed of a sphere of gold whose density is equal to 19.5 meter per second cube is 0.2 meter per second in a viscous liquid of density 1.5 kilogram per meter cube. Find the terminal speed in meter per second of a silver whose density is 10.5 kilogram per meter cube of the same size in the same liquid in a meter per second. அதாவது ஒரு பாகுநிலை திரவத்தினுடைய அடர்த்தி 1.5 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், தங்கத்தாலான ஒரு கோளத்தின் அடர்த்தி 19.5 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், அதன் முற்றுதிசை வேகம் 0.2 மீட்டர் பர் செகண்ட் எனில் அதே திரவத்தில் அதே அளவுள்ள வெள்ளியாலான ஒரு கோளத்தின் அடர்த்தி 10.5 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபின் முற்றுதிசை வேகத்தினை மீட்டர் பர் செகண்டில் காண்க. பால் மற்றும் திரவத்தின் அடர்த்தி, டெர்மினல் வெலாசிட்டி இவற்றின் மதிப்புகளை இந்த படத்தில் குறிப்போம். டெர்மினல் வெலாசிட்டிக்கான பொது சமன்பாடு Vt is equal to 2 rho minus sigma r square g divided by 9 eta. மேலும் கோல்டு மற்றும் சில்வருக்கான சமன்பாடு டிவைட் ஈக்குவேஷன் 2 by 1. இங்கு பொது மதிப்புகளான 2/9 மற்றும் g இவற்றினை நீக்குவோம். மேலும் இரண்டு பந்துகளும் ஒரே அளவு கொண்டவை மற்றும் ஒரே திரவத்தில் செல்வதால் r² மற்றும் ஈட்டாவையும் நீக்கிவிடுவோம். மீதம் Vs by Vt is equal to ρs minus sigma divided by ρg minus sigma. So 10.5 minus 1.5 divided by 19.5 minus 1.5 is equal to 9 by 18 is equal to 1 by 2. So Vs is equal to 1 by 2 into Vt. So 1 by 2 into 0.2 is equal to 0.1 meter per second. எனவே option D correct. If rho is the density and eta is the coefficient of viscosity of the fluid which flow with a speed v in a pipe of diameter d, the correct formula for the Reynolds number Re is. அதாவது rho என்பது திரவத்தின் அடர்த்தி மற்றும் ஈட்டா என்பது பாகியல் எண் எனில் d விட்டம் கொண்ட குழாயில் v வேகத்தில் பாயும் அந்த திரவத்திற்கான ரெனால்டு எண் Re-க்கான சமன்பாடு யாது? இது ஒரு ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின் தான். there is no twist in the question. The formula for Reynolds number option C is correct. If it is useful to you students, please you like and subscribe and follow the channel. All the best for getting good mark in a NEET. Thank you.